தூசி தட்டிய அமைச்சர் அருண்ராஜ். விஸ்வரூபம் எடுக்கும் கிட்னி திருட்டு விவகாரம் சிக்கப்போகும் முக்கிய அரசியல் புள்ளி. கடந்த திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக சிறுநீரகம் தானம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவத்தில் திமுகவினரின் 2 மருத்துவமனைகளில் ஈடுபட்டுள்ளதும் அந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு அப்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஆளும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு முறைகேடு நடந்துள்ளதால் இதை தமிழக அரசு முறையாக விசாரிக்க வாய்ப்பில்லை. ஆகையால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மக்களுக்கு நான் 100% உத்தரவாதம் தருகிறேன். இந்த கிட்னி திருட்டு வழக்கு விசாரணை முற்றிலும் வெளிப்படைத்தன்மையோடும் மிக நியாயமாகவும் நடக்கும். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பின்புல பலம் கொண்ட யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அவர்கள் மீது மிக கடுமையான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சராக பொறுப்பேற்ற போதே உறுதியளித்து இருந்தார் அமைச்சர் அருண்ராஜ். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை தற்போதைய தாவேக அரசு துவங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரித்து இருந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், கிட்னி திருட்டில் ஈடுபட்ட கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீது வழக்கு பதியப்பட்டு விட்டது. நாமக்கல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட இயக்குனர் வினீத் தலைமையில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பு குழு அமைத்தது. இந்த குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சித்தார் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்றதை அடுத்து தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை விசாரணையை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் கிட்னி திருட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளது. கிட்னி திருட்டு விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த கால திராவிட கட்சிகள் போன்று முந்தைய ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளை கண்டும் காணாமல் கடந்து செல்லாமல் கடந்த கால ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு தவறுகளையும் தோண்டி துருவி எடுத்து வருகிறது தாவேக அரசு.